வணக்கம். வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு கப் அளவு உருவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் கருவேப்பிலையும் காய வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டும் ஒன்றா கலந்துருக்கறனால கொஞ்சம் தெரியாது. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, முருங்கைக்கீரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்து நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. இங்கே பாருங்கள், வெயிலில் காய வைக்காதீங்க, இதோட சத்தெல்லாம் போயிடும். நிழலில் காய வச்சு எடுத்துக்கங்க. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபேனில் வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது, கருவேப்பிலையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்குலாம் தெரியும் முருங்கைக்கீரை கருவேப்பிலை சத்து நிறையா இருக்குன்னு. குழந்தைங்க வந்து கருவேப்பிலை முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி இது மாதிரி பொடி பண்ணி இட்லி பொடி தோசைக்கு போட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம். நல்லா இரும்பு சத்து குழந்தைங்களும் கிடச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் பச்சை பயிர் போட்டு செய்ய மாட்டாங்க. நான் வந்து பச்சை பயிர் போட்டு சேர்த்து செய்ய போகிறேன் இன்றைக்கி கருவேப்பிலை பொடியும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம். இப்போ நான் முருங்கைக்கீரை ஒரு கப்பு, கருவேப்பிலை ஒரு கப்பு எடுத்து நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா காஞ்சிச்சுங்க பாருங்க, நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையானது வந்து அரைச்சிக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். நான் குட்டி கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு வந்து இந்த கப்புலேயே நான் வந்து 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். உளுத்தம்பருப்பையும் பச்சை பயிருக்கும் அதிகமாக கடலைப்பருப்பு எடுத்துங்க, 1/2 கப்பு சேர்த்து. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், வலுவலுப்பாக. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வந்து புளி வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம், வேணுமா சேர்த்துங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு புளி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் புளி போட்டிங்கன்னா. அப்புறம் சாதத்துக்கு கிண்டி கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க. பெருங்காயம் ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்துருக்கோம், ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு நல்லா எல்லாம் வெறும் வாழையிலே வறுத்துப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துப்போம். நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன், நல்லா கடலைப்பருப்பு நல்லா வறுத்துப்போம். இந்த பொடி வந்து தோசை சுடுறப்ப மேலாவில் போட்டு பிரட்டி போட்டு பொடி தோசையாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. டிஃபன் பாக்ஸுக்கு கிண்டி குடிக்க நல்லா சௌரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சள் பொடி போட்டு டிஃபன் பாக்ஸுக்கு சாதம் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கருவேப்பிலாம் சாப்பாடில் இருந்தாலே குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது கருவேப்பிலாம் இருக்குதுன்னே. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் கடலைப்பருப்பு, நல்லா வறுத்துப்போம். அப்புறம் கடலைப்பருப்புனால இந்த அளவுக்கு வறுத்து மாற்றியாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பச்சை பயிர் சேர்த்துப்போம். பச்சை பயிர் வந்து ஒரு சேர்த்து நல்லா இது மாதிரி வறுத்து போடலாம். இதோடய உளுந்தி சேர்த்து வறுத்துப்போம். உளுந்து இதோட சேர்த்து கடலைப்பருப்பு மாதிரியே நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வறுபட்டுப்போம். இவருங்க பச்சை பயிறு உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் மட்டும் சேர்த்துப்போம். சும்மா கொஞ்சமாக சேர்த்து இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சுப்போம். பெருங்காயம் பொரிச்சிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு தட்டு தட்டினோம்னா சீக்கிரம் 2-3 உடஞ்சிரும். மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிப்போம். நீங்கள் இல்லாட்டி அரைக்கும் போது தூள் பெருங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகாய் சேர்த்துப்போம். மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதோடைய புளியும் சேர்த்துப்போம். புளி வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணுமா சேர்த்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா சாப்பாடு கிளறதுக்கு சௌரியமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் கிடைக்கும். புளியும் மிளகாயும் வறுபட்டதுக்கப்புறம் மாற்றிப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டோம்.
புளியும் பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. புளியும் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இந்த கடாய் வந்து சூடாக இருக்குது. இந்த சூட்லேயே வந்து இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி மட்டும் எடுத்துப்போம். சும்மா லைட்டாக பெரட்டிட்டு ஒரு சூடு மட்டும் பண்ணி எடுத்துங்க. அது ஏற்கனவே நல்லா காஞ்சு மொறுன்னு தான் இருக்குது. கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இப்போ வந்து உப்பு மட்டும் சேர்த்து இதிலே சேர்த்து இந்த ஈரம் மட்டும் போகட்டும். ஃபுல்லாக இருக்க ஈரத்தன்மை மட்டும் போனதுக்கப்புறம் மாற்றிப்போம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன். ஏன்னா கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குங்க. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டு உப்பு வறுத்து கொட்டியாச்சுங்க. நல்லா வறுபட்டதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மிளகாவும் புளியும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு மிக்ஸி அதில் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துப்போம். மிளகாய் வந்து நல்லா ஒன்று பதியமாக ஓட்டியாச்சுங்க. இப்போ வந்து இந்த வறுத்த பயிரெலாம் சேர்த்து இதில் ஓட்டிப்போம். இப்போ இதையும் 1-2 ஓட்டிட்டு வந்துப்போம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு 1 பதியமாக ஓட்டியாச்சுங்க. இப்போ இந்த வறுத்து வச்ச முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். நல்லா இப்போ வந்து நைஸாக ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஓட்டியாச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் வந்து நல்லா அரைப்பு ஓட்டிங்க, ரவை பார்த்து ஓட்டிக்கிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம் இந்த பொடியை. ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 மாதத்துக்கு கூட கிடாதுங்க அந்த பொடி. நல்லா ஹெல்தி. கொஞ்சம் ஆறட்டும். இங்கே பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பொடியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் இது இல்லாத டயத்தில் கூட டக்குன்னு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து விட்டு நெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாப்பிட்டு பெஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இது மாதிரிலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.